மற்றும் இணைய தோழர்கள், அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தரா கால் மார்க்ஸா என்ற இந்த நூல் அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய கையெழுத்து பிரதிகளை ஒன்று சேர்த்தவர்கள் அதனை பிரதி செம்மையாக்கம் செய்து அதனை பதிப்பித்தார்கள். இது அவருடைய வாழ்நாளில் வெளிவந்த நூல் அல்ல. ஆனால் இதற்கு முன்பு அவர் எழுதிய நூலான புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவரது தம்மமும் என்ற நூலினுடைய முன்னுரையிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நூலையும் இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூலையும் புத்தரா கால் மார்க்ஸா என்ற இனி வர இருக்கின்ற நூலையும் இணைத்து படிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருப்பார். புத்தரா கால் மார்க்ஸா என்று நான் இன்று பேசுகிறேன். புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவருடைய தம்மமும் என்ற அந்த அரிய நூல் குறித்து 2 அமர்வுகளில் நான் பேசினேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்களும் பேசினீர்கள். இது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற அம்பேத்கரின் மற்றும் ஒரு மிகச்சிறப்பான நூலை அது குறித்து தோழர் மா. சிவகுமார் அவர்கள் இதே அரங்கத்தில் அவர் பேசியிருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நூலை நாம் பார்க்க வேண்டும். மா. சிவகுமார் அவர்கள் தோழர் அரசு அவர்களுடைய தலைமையின் கீழ் அவருக்கு இணை ஆசிரியராக, இணை பதிப்பாசிரியராக இருந்து இந்த அம்பேத்கரின் நூல்கள் அனைத்தையும் மீண்டும் பதிப்பிக்கும் பணியில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார். அதில் எனக்கு எந்தவித பங்கும் இல்லை. அவர்களுடைய பதிப்பிப்பதை வாசிப்பது என்பதை தாண்டி எனக்கு அதில் எதுவும் பங்கில்லை. நான் வேறு ஒரு பணியில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அதில் ஈடுபடவில்லை. எனவே அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு, அதனுடைய தற்கால தமிழுக்கேற்றவாறு அதனை மாற்றுவது, பிரதி செம்மையாக்கம், இவையெல்லாம் தொடர் பேராசிரியர் அரசு அவர்களும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழுவும் தான் செய்து கொண்டிருக்கிறது. அதில் சிவகுமார் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பணியை மிகுந்த திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 10 தொகுதிகள் வந்துவிட்டன. மீதம் இருக்கும் தொகுதிகள் விரைவில் வர இருக்கின்றன. மிகுந்த விலைமலிவான பதிப்பாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அதனை வெளியிட்டு வருகிறது. தமிழக அரசினுடைய பங்களிப்போடு நடக்கின்றது. அதனை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் மிக முக்கியமானதும் சற்று மாற்று கருத்துகளுக்கு இடமளிப்பதாகவும் இருக்கிறது என்பதனை நான் புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. அவர் அதன் ஆரம்பத்திலேயே இந்த நூலை மார்க்சிஸ்டுகள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி சில கருத்துக்களையும் அதில் தெரிவித்திருக்கின்றார். மார்க்சையும் புத்தரையும் ஒரு சேர வைத்து பார்க்கும் நோக்கத்தையே மார்க்சியர்கள் எள்ளி நகையாடக்கூடும் என்றுதான் அவர் தொடங்குகிறார். நல்ல மார்க்சிஸ்டுகள் அது போன்று மார்க்சையும் புத்தரையும் குறித்து ஒன்றாக வைத்து பார்ப்பது என்பதை எள்ளி நகையாடுபவர்களாக இருந்ததில்லை என்பதுதான் வரலாறு. நான் அந்த புத்தா அண்ட் இஸ் தம்மா நூலை பற்றி பேசும் பொழுது கூறிய சிலவற்றை
இன்றைக்கு மீண்டும் அதனை நினைவு கூற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அன்றைக்கு வந்தவர்கள் இன்று வரவில்லை, இன்று வந்திருப்பவர்கள் அன்றைக்கு வரவில்லை என்பது போன்றுதான் நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட இந்த கருத்துக்கள் அதிகம் பேசக்கூடாதவை என்பதனால் அதனை மீண்டும் கூற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், பௌத்தம் குறித்தும் இந்திய தத்துவங்கள் குறித்தும் ஐரோப்பிய மொழி, குறிப்பாக ஆங்கிலத்திற்கு சென்றது என்பது அவர் மேக்ஸ் முல்லர் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய ஆசிரிய குழு அமர்ந்து 90 வால்யூம் என்னமோ நினைக்கிறேன், எல்லா புத்தகங்களையும், வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரசினுடைய பதிப்பாக கொண்டு வந்தார். அதில் ரைஸ் வில்லியம்ஸ் அவர்கள் புத்திஸ்ட் இந்தியா என்ற புத்தகம் அவரால் எழுதப்பட்டது. அது 1903 தான் வெளிவந்தது. ஆனால் பௌத்தம் குறித்து மேற்கத்திய நாடுகளுக்கு சென்ற முதல் புத்தகம் என்பது மார்க்சினுடைய நெருங்கிய நண்பரும் வாழ்நாள் முழுவதும் இவரோடு தொடர்பில் இருந்தவரும் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பின்னர் பேராசிரியராக பணிபுரிந்தவருமான கால் கொப்போன் என்பவர் தான் முதலில் நவீன காலத்தில், ஏற்கனவே கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்த காலத்தில் பௌத்தம் அங்கு சென்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இருக்கலாம், பித்தகோரஸே அதனை கொண்டு சென்றார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள், அதுவும் இருக்கலாம். ஆனால் நவீன யுகத்தில் பௌத்தம் ஐரோப்பாவுக்கு சென்றது கால் கோப்பன் என்ற மார்க்சினுடைய நெருக்கமான நண்பர், பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர், கடைசி மட்டும் வாழ்நாள் முழுவதும் மார்க்சுக்கு நண்பராக இருந்தவர். அவர் மொழிபெயர்ப்பு என்பது 1861 ஜெர்மன் மொழியில் வந்துவிட்டது. 2 பெரிய வால்யூம்களாக அவை வந்துவிட்டது. 1866 மார்க்ஸ் இங்கிலாந்திலிருந்து ஜெர்மனிக்கு மீண்டும் அதில் ஏதேனும் குடியுரிமை கிடைக்குமா என்று எல்லாம் பார்ப்பதற்கோ எதற்கோ அங்கு சென்ற போது அவர் கால் கொப்போனை மீண்டும் சந்திக்கிறார். இந்த 2 வால்யூமை மார்க்சுக்கு கால் கொப்போன் அவர்கள் வழங்குகின்றார்கள். மார்க்ஸ் அதனை வாசித்திருக்கிறார் என்பது அதற்கு பின்னால் அவருடைய எழுத்துகளில் தெரிய வருகின்றது. அவர் அதனை அறிவுபூர்வமாக அணுகினார் என்பதனை தாண்டி மார்க்ஸ் பௌத்தம் கூறும் அந்த மெடிடேஷன் எனப்படும் உளவியல் அல்லது மன ரீதியான அந்த பயிற்சியையும் நான் செய்தேன் என்கிறார். விபாசனா என்று இன்றைக்கு ஓரளவுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கும் ஒன்றை அவர் விபாசனா என்ற பெயரை பயன்படுத்தவில்லை, பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் பௌத்த மென்டல் எக்ஸசைஸ் அதனை நானும் முயற்சி செய்தேன். அது எனக்கு நல்ல பலன் தருவதாக இருந்தது. ஆனால் நான் தொடர முடியவில்லை என்று அவருடைய நண்பரான ஆண்டோனைட் பிலிப்ஸ் என்பவருக்கு 1866 எழுதுகிறார். ஆனால் ஆனானப்பட்ட மார்க்சுக்கு பௌத்தம் குறித்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது என்பதனை நாம் நினைவு கூற வேண்டும். அம்பேத்கருக்கு அது அநேகமாக தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதனை தாண்டி ஏங்கல்ஸ் தன்னுடைய டயலக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் நூலிலும் பௌத்தத்தினுடைய இயங்கியல், பௌத்தத்தினுடைய டயலக்டிக்ஸ் என்பதனை மிகவும் விதந்தோதுபவராக இருக்கின்றார். அதனை கிரேக்கத்தினுடைய இயங்கியல் டயலக்டிக்ஸ் என்பதனை காட்டிலும் பல அடிகள் முன்னே சென்றதாக அவர் மதிப்பிடுகிறார். எனவே அவருக்கும் அது குறித்து பௌத்தம் குறித்து ஒன்றும் ஒவ்வாமை என்பது கிடையாது. பௌத்தத்தை அவர்கள் புத்தரையும் பௌத்தத்தையும் மதிப்பவர்களாகத்தான் மார்க்சும் எங்கல்ஸும் இருந்தார்கள். இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவினுடைய ஆரம்பகட்ட மார்க்சிஸ்டில் இருந்து பின்னர் வந்தவர்கள் உட்பட எல்லோருமே மார்க்ஸ் புத்தரையும் பௌத்தத்தையும் மதிப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். எம்.என். ராய் அவர்கள் 1936
56ஆம் ஆண்டு வெளிவந்தது, புத்தகமாக எழுதியிருந்தது. 36ஆம் ஆண்டுக்கு முன்பே அவர் என்ன எழுதியிருக்கின்றார் என்பதனை வாசிக்கும். ஸ்பிரிச்சுவல் ரிவோல்ட் represented by the Indian materialists eventually culminated in the rise of Buddhism, which all but liquidated the Vedic natural religion and freed India from Brahminical domination for several hundred years. Internal evidences proves that the Vedanta sutras were composed for combating Buddhism. There ஒரு paragraph. It is only after the defeat of Buddhist revolution that Vedantis, metaphysics, and pantheism were revived as the ideology of the Brahminical orthodoxy. இதனை வாசித்தால் யார் எழுதியது என்பதனை சொல்லவில்லை என்றால் இது அம்பேத்கர் எழுதியது என்றுதான் பலரும் நினைத்துக் கொள்வார்கள். ஸ்பிரிச்சுவல் ரிவோல்ட் ரெப்ரசன்டட் பை தி இந்தியன் மெட்டீரியலிசம், இந்திய பொருள் முதல்வாதம், மிக பழமையான பொருள் முதல்வாதம். அது குறித்து வேறு ஒரு சமயத்தில் நாம் பேசலாம். அந்த பொருள் முதல்வாதத்தின் உச்சமாக கல்மினேட்டட் இந்த ரைஸ் ஆஃப் புத்திசம் என்று அவர் எம்.என். ராய் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அது அநேகமாக அதுவரையில் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் இடத்தில் இருந்த பிராமணிய தத்துவங்களிலே ஓரம் கட்டிவிட்டது என்றே அவர் சொல்லுகின்றார். இன்டர்னல் எவிடன்சஸ் prove that the Vedanta sutras were composed for combating Buddhism. புத்தத்தினுடைய செல்வாக்கை இதனை எதிர்கொள்வதற்காக புனையப்பட்டவைதான் வேதாந்த சூத்திரங்கள் என்று எம்.என். ராய் அவர்கள் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, it is only after the defeat of Buddhism, புத்தம் தோற்கடிக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் வேதாந்தம் என்பது தலைதூக்க ஆரம்பித்தது என்றே அவர் கூறுகிறார். புத்தா இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூல் அம்பேத்கர் அவர்களால் 1956ஆம் ஆண்டு தான் வெளியிடப்படுகிறது. 56ஆம் ஆண்டு தான் அவர் அதனை எழுதுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கு, 56ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அவர் இறந்து விடுகின்றார். ஒரு ஆண்டு முன்புதான் பௌத்தத்தை தழுவுகின்றார். அவருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே பௌத்தம் குறித்து நன்மதிப்பு என்பது இருந்தது. ஆனால் அவர் எழுதியது 1956ஆம் ஆண்டு தான். ஆனால் 1936ஆம் ஆண்டு எம்.என். ராய் அவர்கள் அதனை எழுதியிருக்கின்றார். அது எம்.என். ராய் போல அவர் எழுதியதெல்லாம் மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடும் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் அதுக்குரிய கவனத்தோடு அவர் வாசிக்கப்படவில்லை என்பது நம்முடைய துரதிர்ஷ்டம் தான். இதற்கு பிறகு எம்.என். ராய்க்கு பிறகு சிங்காரவேலர் அவர்கள் பௌத்தம் குறித்து மிகுந்த அக்கறை காட்டி சென்னையில் மகாபோதி பௌத்த சங்கத்தை நிறுவுவதற்கும் ஸ்ரீலங்காவில் இருந்து இலங்கையில் இருந்து அநாகரிக தர்மபாலா அவர்கள் இங்கு வந்து இங்கு அதற்கான ஆரம்ப பணிகள் செய்வதற்கும் அவர் இங்கிருந்து புத்தகயாவுக்கு சென்று அங்கு அதுவரையில் பிராமணர்கள் கையில் இருந்த அங்கிருந்த பௌத்த கோயிலை அல்லது பௌத்த விகாரையை பௌத்தத்தின் கையில் மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த போது அதற்கெல்லாம் உதவி செய்தவராக அவர் இருந்தார். அவர் இங்கிருந்து சிங்காரவேலர் இங்கிருந்து லண்டனுக்கு சென்ற போதும் லண்டனில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்த மகாபோதி சங்கத்திற்காக அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று குறிப்புகள் இருக்கின்றன. அதிகமாக அது குறித்து விவரங்கள் இல்லை, ஆனால் சில குறிப்புகள் இருக்கின்றன. அவருடைய பௌத்தத்தின் தான் அவருக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் நாம் நன்கு அறிந்தவற்று தான். எனவே அவருக்கும் பௌத்தம் என்பது ஏற்புடைய ஒன்றாகத்தான் இருந்தது. முழுமையாக அனைத்தையும் ஏற்று அம்பேத்கர் போல பௌத்த மதத்தையே தழுவினார் என்பவர் அல்ல. இவர்கள் யாரும் பௌத்தத்தை தழுவியவர்கள் அல்ல. பௌத்தத்தின் மீது நம்பிக்கை மரியாதையும் மதிப்பும் கொண்டவர்களாகத்தான் இருந்தார். அவர்களுக்கு பின்னால் இருந்த டி.டி. கோசாம்பி, டி.பி. சட்டோபாத்யாயா, ஆர்.எஸ். சர்மா போன்றவர்கள் எல்லாரும் கூட பௌத்தத்தின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாகத்தான் இருந்தார். இந்தியாவினுடைய பௌத்தத்தினுடைய வரலாறு என்பதனை
முதலில் எழுத்து வடிவமாக கொண்டு வந்தவர் தாரங்கதாரா என்ற அவருடைய நூலை திபேத்திய மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து அதனை பதிப்பித்த பணியை டிபி சட்டோபாத்யா அவர்கள்தான் அதனை செய்தார். டிடி கோசாம்பி பௌத்த தொடர்பு என்பது அவருடைய தந்தை காலத்திலிருந்து வந்தது. இந்தியாவில் அநேகமாக இல்லாது போய்விட்ட பௌத்த நூல்களை இந்த பாலி மொழியை படித்து இலங்கைக்கும் ஏனைய நாடுகளுக்கும் சென்று அங்கிருந்து மீண்டும் இந்தியா வருவதற்கு வழிவகுத்தவரை டிடி கோசாம்பி தந்தையான தர்மானந்த கோசாம்பி அவர்கள் தான். இப்படி நாம் நிறைய சொல்லலாம். எனவே மார்க்சியர்களுக்கு பௌத்தம் குறித்து அசூயை எதுவும் இல்லை. அம்பேத்கர் சொல்வது போல மார்க்சியத்தையும் பௌத்தத்தையும் ஒப்பிட்டு வாசிப்பது என்பதோ அல்லது அதனை ஒப்பிட்டு அதனை பற்றி பேசுவது என்பதோ மார்க்சியமும் கொஞ்சமாவது மார்க்சியமும் கொஞ்சமாவது பௌத்தமும் தெரிந்தவர்கள் அவர் நினைப்பது போல அதனை எள்ளி நகையாட போவதில்லை என்பதன் இருந்துதான் நாம் இதனை ஆரம்பம் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். புத்தருடைய அவர் அதை விட்டுவிடும். அவர் நினைப்பது போல அல்லது அவர் எழுதியது போல மார்க்சியர்கள் புத்தத்தையும் மார்க்சியத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் இந்த முயற்சியை எள்ளி நகையாடுபவர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது, இருந்ததில்லை என்பதனை நாம் மனதில் கொள்வோம். இதில் இருந்த பிரச்சனை என்பது ஆரம்பமாகிறது, தொடங்குகிறது என்பதனையும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர் அதற்கு மேலாக புத்தம் என்ன போதிக்கிறது என்று ஒரு 25 சுருக்கமான ஷரத்துகளை 25 கோட்பாடுகளை அவர் எடுத்துக் கொடுக்கின்றார். அது பெரும்பாலும் நமக்கு அல்லது மார்க்சிஸ்டுகளுக்கு ஒன்றும் அதனோடு முரண்பாடு இருப்பதற்கு எதுவும் காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் கூறுவது அநேகமாக எனக்கு தெரிந்த வரையில் பௌத்தம் குறித்து நான் வாசித்த வரையில் எனக்கு பௌத்தம் குறித்த வாசிப்பு என்பதற்கு தர்மானந்த கோசாம்பியினுடைய பகவான் புத்தர் என்ற அந்த நூலும் வரலாறு குறித்த அதற்கு ரைஸ் வில்லியம்ஸும் தாரங்கதாரா பேரு சரியா சொல்லல. நான் டிபி சட்டோபாத்யாய பதித்த முதல் வரலாற்று நூல் அதை நான் வாசித்தேன். இது போன்ற சில புத்தகங்கள் படித்த வரையில் அம்பேத்கர் பௌத்தம் குறித்து கூறும் அந்த 25 புள்ளிகளால் ஆன பௌத்த கோட்பாடுகள் என்று சொல்லுவதும் அவர்கள் சொல்லுவதும் பெரிய அளவில் அதுல எதுவும் முரண்பாடு என்பது கிடையாது. பௌத்தத்தை குறித்து 1000 கதைகள் எல்லாம் இருக்கின்றன. அது குறித்தெல்லாம் நாம் சென்ற முறை இது குறித்து பேசிய போது நாம் பார்த்தோம். இப்ப எல்லாவற்றையும் உண்மை என்று அம்பேத்கர் நம்பவில்லை, நாமும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும் நாம் சென்ற முறையே பார்த்தோம். இந்த 25ல எதுவும் நமக்கு அவர் சொல்லுவதில் பெரிய முரண்பாடு வருவதற்கு எதுவும் காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சுதந்திரமான சமூகத்திற்கு சமூகத்தில் சமயம் கட்டாயமாகிறது என்பது அவருடைய ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட், ஒரு சரத்து. சமயம் என்பது நமக்கு ஏற்புடையதாக, அந்த வார்த்தை ஏற்புடையதாக எல்லாம் இருக்கலாம். எந்த ஒரு சமூகத்திற்கும் ஒரு கோட்பாடு என்பது இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு எதுவும் மாறுபட்ட கருத்து இருப்பதற்கு காரணம் இல்லை. ஆசியத்திற்கு அது போன்ற ஒரு அறம் குறித்த ஒரு சட்டகம் இதுவரையில் இல்லை என்பது ஒரு குறைபாடுதான். எம்என் ராய் அவர்கள் அது போன்ற ஒரு சட்டகத்தை ஏற்படுத்த போய் மார்க்சியத்தை அதன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் என்று அவர் சென்றார். மார்க்சியத்துக்கு எதிரியாக அவர் எந்த காலத்திலும் ஆகிவிடவில்லை. ஆனால் அவ்வாறு அவர் கூறப்பட்டார். அது உண்மை இல்லை என்பது அவருடைய எழுத்துக்களை பிடித்தால் தெரிகிறது. நான் அதனை சமீப காலத்தில் தான் நான் வாசித்தேன். மார்க்சியத்திற்கு என்று சட்டகம் என்பது ஒன்று இருக்க வேண்டும்.
அவர்களுக்கு மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் லெனினுக்கும் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த முன்னுரிமை காரணமாக அவர்கள் இது குறித்து விளக்கமாக விரிவாக எதுவும் எழுதவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு எதுவும் மாற்று கருத்து இருப்பதற்கு இல்லை. தலைவர் என்ன சொன்னாலும் சரி, பொலிட் பியூரோ என்ன முடிவு செய்தாலும் அதனை ஏற்பது, அல்லது செயற்குழு என்ன செய்தாலும் ஏற்பது என்பது ஒரு அறமாக இருக்க நம்ம அறிவோம். ஆனால் அதனை முறைப்படுத்தப்பட்ட கோடிஃபைடு ஃபார்ம்ல இது வரைக்கும் இருந்ததில்லை. நான் பண்ண போறேன்னாரு, பண்ணல, முழுசா பண்ணல. ஓரளவுக்கு அதுல அவருக்கு அந்த அரசியலை விட்டு, தீவிர அரசியலை விட்டு விலகிய பிறகு அவருடைய எழுத்துக்களில் அதற்கு சில ஆரம்பகட்ட படிகளை அவர் செய்திருக்கிறார் என்பது உண்மைதான். எனவே சமூகத்திற்கு சமயம் கட்டாயமாகிறது என்பதை குறித்து நாம் அதிகம் அது குறித்து முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமயங்கள் அனைத்தும் ஏற்புடையவை என்பது இல்லை, அதில் நமக்கு ஒன்றும். அது போல அவர் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் கடவுளை சமயத்தின் மையமாக ஆக்குவது தவறானது, ஆன்ம முக்கியை சமயத்தின் மையமாக ஆக்குவது தவறானது, உயிர்களை பலியிடுவதை சமயத்தின் மையமாக ஆக்குவது தவறானது, இப்படி ஒரு 25 புள்ளிகளை சொல்லுகின்றார். மாந்தர் அனைவரும் சமமானவர்கள், மனிதனை பிறப்பினால் அன்றி குணத்தாலேயே அளவிட வேண்டும், உயர்ந்த குறிக்கோள்கள் அன்றி உயர்குல பிறப்பு முதன்மை என்று, மைத்திரி அல்லது அனைவரிடமும் தோழமை உணர்வுடன் இருப்பது என்பதை எப்போதும் கைவிடலாகாது, பகைவரிடமும் காட்ட வேண்டிய பண்பு இது, நன்னடத்தை இல்லாத கல்வி பெரும் தீங்கானது, எதுவும் இறுதியானது அல்ல, அனைத்தும் வினை விளைவு விதிக்கு உட்பட்டவையே, எதுவும் நிலையானதோ மாறாததோ அல்ல. இதிலெல்லாம் நமக்கு மார்க்சியர்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு இடமில்லை. 24வதாக ஒன்று சொல்கின்றார், அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன அது? உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நடைபெறும் போர்களை தவிர பிற போர்கள் தவறானவையே. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நடைபெறும் போர்களை தவிர மற்ற பிற போர்கள் யாவும் தவறானவையே என்பது புத்தத்தினுடைய ஒரு அடிப்படையான கருத்து என்பதை அம்பேத்கர் அவர்களும் எடுத்துரைக்கின்றார். இதில் நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. புத்தரே இது போல சகல சந்தர்ப்பத்திலும் அஹிம்சை என்பதனை அவரும் வலியுறுத்தவில்லை, அம்பேத்கரும் வலியுறுத்தவில்லை. எனவே நமக்கு அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இருப்பதற்கு ஒன்றும் காரணம் இல்லை. ஆனால் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றோர் வெல்லப்பட்டோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. வெற்றி பெற்றோர் வெல்லப்பட்டோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. ஒரு சமூகத்தில், அதுவும் முன்னேறிய வளர்ச்சியடைந்த ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் கிட்டத்தட்ட 99% அவர்கள் உழைப்பை விற்று, அது உழைப்பு என்பது பிசிக்கல் லேபரா இருக்கலாம், இன்டலெக்சுவல் லேபரா இருக்கலாம், நாலேஜ் லேபரா இருக்கலாம், அதாவது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனை விற்று அதை கூலியோ சம்பளமோ ரெம்யூனரேஷனோ சேலரியோ ஏதோ பேரில் அழைக்கலாம், ஆனால் அடிப்படையில் அது கூலிதான். உழைப்பு ஆற்றலை விற்று சம்பளம் பெறக்கூடிய பணியை செய்பவர்களாக தான் 99.9% மக்கள் இருப்பார்கள். ஆனால் சோசியலிசத்துக்கான இந்த பயணத்தை தடை ஏற்படுத்துபவர்களும் அவர்களில் ஒரு சில பகுதியினர் தான். ஆனால் அவரை வென்றாலும் கூட அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்பதனை புத்தம் கூறியிருக்கிறது. அம்பேத்கர் அதனை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். நாமும் அதனை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இருப்பதற்கு எதுவும் காரணம் இல்லை. இதுதான் அவர் பௌத்தம் பற்றி கூறுவது. அதில் நமக்கு பெரிய அளவுக்கு மாற்று கருத்து இருப்பதற்கு எதுவும் காரணம் இல்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மற்ற பௌத்த ஆசிரியர்கள் சொல்வதும் கிட்டத்தட்ட இதனோடு ஒத்துப்போவதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஓரளவுக்கு தெரிந்தவராக இருக்கக்கூடிய எஸ்என் கோயங்கா அந்த ஸ்கூல், விபாசனா ஸ்கூல், அது பர்மாவிலிருந்து வந்த தேராவாத பௌத்தத்தினுடைய உண்மையான வடிவத்திலிருந்து வந்திருப்பது. அவர் எழுதுவது எல்லாமும் கிட்டத்தட்ட இது போன்றதுதான் இருக்கின்றன என்பதனால் இது பௌத்தம் கூறுவதுதான் என்பதனையும், இது நமக்கு மாற்று கருத்து இல்லை என்பதனையும் நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ளலாம். அடுத்தபடியாக அவர் செய்வதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அது என்ன? பிறகு மார்க்சியத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என சில முன்மொழிவுகளை அல்லது தேற்றங்களை அவர் கூறுகின்றார். அந்த வரையறுப்பு முழுமையாக சரி என என்னால் கூற முடியுது. அது என்னங்கிறத வாசிப்போம். அது ஒன்றும் 10 பாயிண்ட் தான் இருக்குது.
10 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனா அது கட்டாயமா வாசிச்சாக வேண்டிய புள்ளிகளாக இருக்குது. அதுல நிறைய எனக்கு அது சரியாக படவில்லை. மார்க்சியத்தை பௌத்தத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி மார்க்சியத்தை அதில் சரியாக ரெப்ரசன்ட் பண்ணப்படுவதாக எனக்கு தோணவில்லை. ஒன்று, தத்துவத்தின் நோக்கம் உலகத்தை புதுப்பிப்பு செய்வதே அல்லாமல் அண்டத்தின் தோற்றத்தை விளக்கி கொண்டிருப்பது அன்று என்று அவர் எழுதுகிறார். இது மார்க்சியத்துக்கும் பௌத்தத்துக்கும் பொதுவான ஒன்று என்றும் கூட அவர் சொல்லுகிறார். மார்க்சியனுடைய வாக்கியம் தான். என்ன வாக்கியம்? இதுவரையிலான தத்துவகர்த்தாக்கள் உலகை விளக்கினார்கள், நம்முடைய பணி மாற்றத்தை கொணர்வது என்பது மார்க்சினுடைய எழுத்து. அதுல இருந்து கொஞ்சம் லேசா மாறுபட்டதாக தான் இருக்கு. அண்டத்தின் தோற்றத்தை விளக்கி கொண்டு இருப்பது அன்று என்பது நாம் அதனை ஏற்றுக்கொள்வதற்குரிய வகையில் இல்லை. இந்த உலகத்தை விளக்குவது என்பது செய்ய வேண்டிய ஒரு பணி. உலகத்தை விளக்குவது என்பது சரியாக செய்தால்தான் உலகத்தை எவ்வாறு மாற்றுவது என்ற அந்த முடிவுக்கு நாம் செல்ல முடியும். என்ற காரணத்தினால் உலகத்தை விளக்குவது மட்டும் போதாது என்பதற்கும், உலகத்தை விளக்கி கொண்டு இருப்பது தேவையற்ற ஒன்று என்பதற்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. அது அவருடைய மொழியில் அல்லது அவர் எடுத்து கூறுவதில் அது சரியாக வரவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். இது இந்த இடத்துல இருந்தே பிரச்சனை ஆரம்பமாகுது என்றுதான் நான் கருதுகின்றேன். முதன்மையாக பொருளாதார சக்திகளை வரலாற்று போக்கை உருவாக்கும் சக்திகளாக உள்ளன என்பது அவருடைய இரண்டாவது புள்ளி. மார்க்சியத்தை குறித்து அவருடைய புரிதல் அது சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது ஏங்கல்ஸ் பிளாக்கு எழுதின அந்த கடிதத்தில் மிகவும் தெளிவாகவே அவர் கூறியிருக்கிறார். பொருளாதாரத்திற்கு வரலாற்றை நிர்ணயிப்பதில் ஒரு பங்கும் இல்லை என்று மற்றவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த பொருளாதாரத்துக்காக பொருளாதார காரணங்களும் வரலாற்றை தீர்மானிப்பதில் பங்கு வகிக்கின்றன அல்லது அடிப்படையான பங்கை அவைதான் வகிக்கின்றன என்பதனை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டியிருந்தது. அதற்குரிய அழுத்தத்தை அளிக்க வேண்டியிருந்தது. அதில் நாங்கள் அளித்த அழுத்தம் என்பது அதற்கு உரிய அழுத்தத்தை காட்டிலும் அதிகமாக போயிருக்கலாம். அது அன்றைய காலகட்டத்தினுடைய தேவையின் அடிப்படையில் நாங்கள் செய்தது தானே ஒழிய அதற்கு மேலாக அது ஒன்றுதான் வரலாற்றை தீர்மானிக்கிறது என்று நாங்கள் கூறியதாக யாராவது கூறினால் அது தவறு என்று எங்கள் குறிப்பாக இது குறித்து பிளாக்கு எழுதின கடிதத்தில் கூறியிருக்கின்றார். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் பொருளாதார காரணிகள் மட்டும்தான் வரலாற்றை தீர்மானிக்கின்றன என்பது மார்க்சியத்தினுடைய கருத்து அல்ல. ஆனால் அது போன்ற ஒரு பார்வை என்பது ஏற்பட்டு விட்டது. அம்பேத்கரையும் அவரை போன்றவர்களை மட்டும் குறை சொல்வது கூட சரியல்ல என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏர்னஸ்ட் ஃபிஷர் என்பவர் ஆஸ்திரிய கம்யூனிஸ்ட். அவர் ஆஸ்திரியாவில் ஒரு குறுகிய காலம் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய கல்வி அமைச்சராக எல்லாம் இருந்தார். அவர் ஒரு அருமையான நூலை எழுதினார். மார்க்ஸ் உண்மையில் கூறியது என்ன என்று தமிழில் பாரதி புத்தகாலயத்தில் அதை மொழிபெயர்ப்பு செய்து அதனை நாங்கள் பதிப்பித்திருக்கிறோம். கலையின் அவசியம் என்று வேற ஒரு புத்தகத்தில் மிக அருமையான புத்தகம். அதில் ஒன்று சொல்வார், மண்ணும் காலமும் மறைக்க முடியாத மார்க்ஸை அவரை குறித்த விளக்கங்களும் விவரணைகளும் மறைத்திருக்கின்றன. அவரை குறித்து தவறான விளக்கங்களும் விவரணைகளும் மறைத்திருக்கின்றன. இந்த தவறான விளக்கங்களை தந்ததில் தந்தது அவருடைய எதிரிகள் மட்டுமல்ல, தவறான விளக்கங்களை தந்தவர்களில் அவருடைய நண்பர்களும் அடங்குவார்கள் என்று அவர் சொல்லுவார். சோ அது போன்று மார்க்சினுடைய நண்பர்களாக நானும் மார்க்சிஸ்ட் தான் என்று சொல்லிக் கொண்டவர்கள் மார்க்சை பற்றிய அந்த விவரணையில் சில தவறுகளை அவர்கள் செய்திருக்கின்றார். அது அம்பேத்கர் உள்ளிட்ட பலரை மார்க்சியத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் எனக்கு படுகிறது. மார்க்ஸ் எல்லாவற்றுக்கும் இறுதியில் பொருளாதாரம் காரணியாக இருக்கிறது என்பதனை அவர் மறுக்கவில்லை. ஆனால் அது ஒன்று மட்டுமே வரலாற்றை மாற்றி அமைக்கிறது, வரலாற்றின் போக்கை நிர்ணயிப்பதாக இருக்கிறது என்பதெல்லாம் மார்க்சியம் கூறிய கருத்து அல்ல. ஆனால் அம்பேத்கர் அது போன்ற ஒரு கருத்து இருந்ததாக அவர் மார்க்சியத்தை பற்றி தன்னுடைய புரிதல் என்று கூறும் பொழுது அவ்வாறு கூறுகின்றார். அது சரியல்ல என்றுதான் நான் கருதுகின்றேன். சமூகம் உடைமையாளர்கள், உழைப்பாளர்கள் என்று 2 வர்க்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுவும் கொஞ்சம் சிக்கலானதுதான். ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா வர்க்கங்கள் ஒரு முதிர்ச்சியும் வளர்ச்சியும் அடைந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல அநேகமாக 2 வர்க்கமாக இருக்கலாம். இந்தியா போன்ற இடங்கள்ல
அது ரெண்டு வர்க்கமால இதுல அதுக்கு தாண்டி விவசாயிகள், விவசாய கூலிகள், சிறு விவசாயிகள் போன்ற பல வர்க்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் சமூகம் உடைமையாளர்கள், உழைப்பாளர்கள் என்ற 2 வர்க்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பது மார்க்சியத்தினுடைய கூற்று என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அம்பேத்கர் சொல்லும் போது அதனோடு முரண்படுவதற்கு நமக்கு எதுவுமில்லை. இவ்விரு வர்க்கங்களுக்கும் இடையே இடையறாத வர்க்க முரண்பாடு நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது மார்க்சுக்கு முன்பும் வர்க்கங்களும் வர்க்க போராட்டங்களும் இருந்தது. மார்க்சின் மறைவுக்கு பிறகும் வர்க்கமும் வர்க்க போராட்டங்களும் இப்போதும் இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, வர்க்க போராட்டம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வர்க்க போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம், ஆதரிக்காதவர்களாகவும் இருக்கலாம். 1 ஆண்டு காலம் டெல்லியை நகரத்தையே தங்கள் கைக்குள் வைத்திருந்த இந்த விவசாய மக்கள் அந்த போராட்டத்தையே இடதுசாரிகள் தான் தலைமையேற்று நடத்தினார்கள். ஆனால் போராட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய வர்க்க போராட்டம் என்றால் அதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த போராட்டம் முடிந்து 1 மாதத்திற்கு பிறகு பஞ்சாபில் சட்டசபை தேர்தல் நடந்தபோது அவர்களை இந்த போராட்டத்தில் முன்னணியில் இருந்து நடத்திய அந்த இடதுசாரிகளுக்கு அவர்கள் 1% கூட வாக்களிக்கவில்லை. அதுவரையில் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸை தூக்கி எறிந்தார்கள், பாஜகவை தூக்கி எறிந்தார்கள், அகாலிதளை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அவர்களை இந்த போராட்டத்தில் அவர்களுக்கு வழிகாட்டிய, அவர்கள் முன்னணியில் இருந்து அவர்கள் போராட்டத்தை நடத்தி சென்ற இடதுசாரிகளுக்கு 1% கூட வாக்களிக்க அவர்கள் தயாராக இல்லை. என்ன காரணம் என்பதற்குள்ள நாம் இப்போது போக வேண்டாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏற்றுக்கொள்றாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வர்க்க போராட்டத்தில் ஈடுபடுவது வர்க்கங்கள் உள்ளவரை அது நடந்து கொண்டுதான் இருக்கும். வர்க்கம் உள்ளவரை நடந்து கொண்டுதான் இருக்கும். அது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய இந்த புள்ளியை 4வது பாயிண்ட நம்ம ஏத்துக்கலாம். நம்ம அதை அக்செப்ட் பண்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5, உழைக்கும் வர்க்க உழைப்பின் விளைவான உபரி மதிப்பை கைப்பற்றிக் கொள்வதன் மூலம் உடைமை வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டுகிறது. இதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து என்பது இல்லை. இத தப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த விதமான அறிவியல் பூர்வமான முன்மொழிவை யாரும் கொடுக்கல. அங்கேயும் இங்கேயுமா இந்த சின்ன பையன் காலேஜ்ல ஸ்கூல்ல சோத்துல கெட்ட வார்த்தை எழுதிட்டு ஓடுற மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்களே ஒழிய அவரை எதிர்கொண்டு உபரி என்பது உழைப்பால் உருவாகவில்லை என்பதனை யாரும் ஏற்புடையதாக அதனை செய்யவில்லை. கல்வி வளாகங்களில் கற்பிக்கப்படும் பொருளாதாரம் என்பதிலும் கூட அவர்கள் இந்த உபரி என்பது எவ்வாறு உருவாகிறது என்பதை குறித்து அந்த விவாதத்துக்குள்ளேயே அவர்கள் போவதில்லை. இன்றைய உலகில் எவ்வாறு அதனை நிர்வகிப்பது என்பதுதான் அவர்கள் பேசுகின்றார்களே ஒழிய இந்த புள்ளிக்கு அவர்கள் யாரும் செல்லுவதே இல்லை. எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் சரி, இல்லை MBA படிச்சாலும் சரி, அதுல எக்கனாமிக்ஸ் பற்றி அவங்க பேசும் போதெல்லாம் இன்றைய உலகில் ஒரு நிறுவனத்தில் நடத்துவது எப்படி, இன்றைய மாற்றங்கள் அடைந்து வரும் இந்த பொருளாதார பின்புலத்தில் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவது எப்படி என்பது போன்ற அவற்றில் இருக்கின்றன. அவங்க சொல்லும் போதே சொல்லிடுவாங்க. ஒரு நல்ல பொருளாதார ஆசிரியராக இருந்தால் இங்கே பொருளாதாரம் என்பது பிரிஸ்கிரிப்டிவ் தான், டிஸ்கிரிப்டிவ் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை விளக்குவதில்லை. இது நடக்கும் பொழுது, அதாவது தொழில் மந்தம், தொழில் வளர்ச்சி, தொழில் கொழிப்பு, பூம், பஸ்ட், ஸ்டாக்னேஷன், ரிசெஷன் என்பவையெல்லாம் ஏற்படும் பொழுது எவ்வாறு நிர்வகிப்பது என்பதைத்தான் சொல்லித் தருவார்கள். இது ஏன் ஏற்படுகிறது என்பதனை முழுமையாக விளக்குவதற்கு நம்ம எந்த ஒரு கல்வி வளாக பொருளாதார பாடத்திலையும் திட்டத்திலையும் அதுக்கு ஒன்றும் இடம் இல்லை. அதனால இது அவருக்கும் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, நமக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு, மார்க்சிஸ்டுகளுக்கு மாற்று கருத்து இருப்பதற்கு எதுவும் அதுல காரணம் இல்லை. உற்பத்தி சாதனைகளை நாட்டுடைமையாக்குவதன் மூலமே, அதாவது தனி உடைமையை ஒழிப்பதன் மூலமே இந்த சுரண்டலுக்கு முடிவு கட்ட முடியும். அதுவும் மார்க்சியர்களுக்கு ஏற்புடையது என்பது போல இருக்கு. ஆனா உண்மை அது இல்லை, உண்மை அது அல்ல. உற்பத்தி சாதனங்களை நாட்டு உடைமையாக்குவது என்பதுதான் சோசியலிசம் என்ற கருத்து மார்க்சினுடைய நண்பர்களாலேயே விதைக்கப்பட்டு விட்ட ஒன்றுதான். நாட்டுடைமை ஆக்குவது என்பதே சோசியலிசம் என்ற கருத்தை குறிப்பாக ஸ்டாலின் காலத்தில் இருந்து அதுவே சோசியலிசம். அவர் அதை தாண்டி இன்னும் 2 ஸ்டெப் போயிட்டார்.
ரஷ்யாவில் சோவியத் யூனியன்ல சோசியலிசம் வந்து விட்டது, முடிந்து விட்டது, சோசியலிசத்திலிருந்து அடுத்த கட்டமான கம்யூனிசத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் கூற ஆரம்பித்து விட்டார். ஆனால் அது மார்க்சுக்கோ லெனினுக்கோ அது ஏற்புடைய ஒன்றல்ல. உடைமை என்பது மாறுவதன் காரணமாகவே சோசியலிசமாக அது மாறிவிடாது. முதலாளிகளுடைய இடத்தில் அரசு முதலாளியாக வந்துவிட்ட காரணத்தினாலேயே அது சோசியலிசமாக மாறிவிடாது. சோசியலிசம் என்பது உற்பத்தியாளர்களினுடைய கூட்டுறவால் நடக்கக்கூடிய ஒன்றாக அது மாற வேண்டும். நாட்டுடைமையாக்குவது என்பது அதனுடைய ஒரு ஸ்டெப் என்று வேண்டுமானால் சொல்லலாம், ஒரு படி, ஒரு அடி என்று வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய அதுவே சோசியலிசம் என்பதற்கு ஆன வரையறுப்பாக அது ஆகிவிடாது. மார்க்ஸ் லெனினும் கூறிய வரையறுப்பு அதுவல்ல. உற்பத்தியாளர்களுடைய கூட்டுறவால் அனைத்து உற்பத்தியும் நடக்கணும், அரசாங்கமும் அதனுடைய நீட்சியாக நடக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியம். இதுவல்ல மார்க்சியம். ஆனால் அதுதான் பெரும்பாலும் மார்க்சியர்களாலேயே கூறப்படுவதாக, மார்க்சியர்கள் என்று அறியப்படுபவர்களாலே கூறப்படுவதாக லெனினுடைய காலத்திற்கு பிறகு ஆகி போன காரணத்தினால் அதைத்தான் சோசியலிசம் என்பதாக பலரும் புரிந்து கொண்டிருக்கின்றார். இது அவருடைய குறைபாடு அல்ல. இது அடிப்படையில் மார்க்சிஸ்டுகள் என்று தங்களை கொள்பவர்களுடைய குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். உடைமை பொதுவாக இருந்து ஒரே காரணத்தினாலேயே அது சோசியலிசமாக ஆகிவிடாது. கத்தோலிக்க திருச்சபையில் எந்தவித தனியார் உடைமையும் தனி உடைமையும் இல்லை. அதாவது திருடுனாங்க, அது வேற விஷயம். கத்தோலிக்க திருச்சபை என்பது தனி உடைமை அடிப்படையிலானது அல்ல. எனவே அது சோசியலிச நிறுவனம் என்றோ அல்லது வாட்டிகன் ஒரு சோசியலிச நாடு என்றோ யாராவது சொல்லுவார்களா? சொல்ல முடியுமா? இல்லை, அது கிடையாது. அதுபோல சைவ மடங்கள் அல்லது சங்கர மடம் எதுவுமே அங்கு தனி உடைமை என்று நாம் சொல்ல முடியாது. தனி உடைமை இல்லை என்ற ஒரே காரணத்தினாலேயே அவை சோசியலிசமாக மாறிவிட்டதாக சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கக்கூடிய புதிய ஞானம் தான். அது அவரை குறை சொல்ல முடியாது. அதற்கு முன்பு இதுதான் சோசியலிசம் என்று நினைத்த மார்க்சியர்களை கூட குறை சொல்ல முடியாது. இது காலத்தில் அனுபவத்தின் காரணமாக இன்றைக்கு புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானம், புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். இன்றைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் சோசியலிசம் பற்றி பேசுபவர்களுக்கு இந்த வரையறுப்பையும் உட்கொண்டவர்களாக, இந்த வரையறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அது ஒருத்து பேசுகின்றார். அதற்குள் இப்போது அதிகமாக போவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதை விட்டு விடுவோம். இந்த சுரண்டல் உழைப்போரை மேலும் மேலும் வறியவர்கள் ஆக்குகின்றது. அதுவும் கொஞ்சம் பார்த்தா அது மார்க்சின் சொல்வது தானே என்பது போல தெரியும். மார்க்ஸ் உபயோகிக்கும் பதம் என்பது மிஸ்ரி. ஒரு பக்கம் செல்வம் சேருது, இன்னொரு பக்கம் மிஸ்ரி சேருகிறது. பாவர்ட்டி இல்லை. சம்பளம் அன்னைக்கு விட பின்னாடி வர வர அதிகமாயிட்டு தான் வருது. அதை பத்தி மார்க்ஸே ரொம்ப அதிகமாவே எழுதியிருக்கிறார். முதலாளித்துவம் சோசியலிசத்தோடு ஒப்பிடும் போது மட்டும்தான் பிற்போக்கானது, சோசியலிசத்தோடு ஒப்பிடும் பொழுது மட்டும்தான் அநியாயமானது. அதற்கு முன்பு இருந்த உற்பத்தி முறைப்பாடுகள் எதனோடு ஒப்பிடும் பொழுதும் முதலாளித்துவம் என்பது முற்போக்கானது. மனிதர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, உழைப்பவர்களுக்கே முதலாளித்துவம் என்பது நிலப்பிரபுத்துவத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்றுதான். முதலாளித்துவத்தில் கூலிகள் உயர்ந்து வரலாம், ஆனால் கூலிகள் உயர்ந்து வருவது ஒன்றே அவர்களுடைய மிசரியை, அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை மானுட வாழ்க்கையாக மாற்றி விடுவதில்லை. அலினேஷன், அந்நியமாதல் என்பதும் ஏனைய பல விவகாரங்களும் சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையை நரகத்தில் தள்ளுவதாகத்தான் இருக்கின்றன என்பதுதான் மார்க்சியம் கூறுவது. இன்றைக்கும் பார்க்கிறோம்ல, 15,000 18,000 தான் ஆரம்ப நிலை சம்பளம். எங்குதுல டிசிஎஸ்ல, இன்போசிஸ்லயே வேலைக்கு போறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு 2 மணி நேரம், இப்படிதான் இருக்கு அவங்க வாழ்க்கை. யாருக்கும் இப்ப 8 மணி நேரம் வேலைங்கிறது நிச்சயம் இல்லை அப்படிங்கிறது ஆயிருக்கு. 8 மணி நேரம் வேலைங்கிறத மிக பாவம், அது மாதிரி கேட்கிறதே பாவம் என்பது போல அந்த நாராயணமூர்த்தி போன்றவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த முதலாளித்துவத்தினுடைய நிலைமை. முதலாளித்துவம் ஒரு பக்கம் மிசரி எனப்படும் ஒரு ஒரு மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கத்தில் செல்வம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த நிலைமைகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பவர்கள் யாரும் மறுக்கவில்லை. அது தாமஸ் பிக்கெட்டியாக இருக்கலாம், ஆக்ஸ்ஃபார்ம் ரெக்கார்டாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார ரெக்கார்டு என்பிஇஆர்
அவர்களுடைய ரெக்கார்டு படியும் அது வந்து அதுதான் வந்து யதார்த்தம் என்பதைத்தான் அது வந்து காட்டுது. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து வந்து நமக்கு இருக்க முடியாது. ஆனால் அந்த மிசரி என்பதை பாவர்ட்டி என்பதாக மட்டுமே புரிந்து கொண்டால் அது வந்து தவறான புரிதலுக்கு கொண்டு செல்லும். அது அவரிடத்திலும் அது தவறான புரிதலுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதனை நாம் சொல்ல வேண்டும். உழைக்கும் மக்களிடையே பெருகி கொண்டு வரும் இந்த வறுமை அவர்களுடைய புரட்சிகர உணர்வை தோற்றுவித்து வர்க்க முரண்பாட்டை வர்க்க போராட்டமாக மாற்றுகிறது. அதுவும் வந்து தான் பார்த்தா மார்க்சியம் சொல்வது போலதான் இருக்கும். உண்மை அது அல்ல. மார்க்ஸ் வந்து அப்பயே எழுதியிருக்காரு, இது வந்து வறுமையின் தத்துவம் அல்ல, இதனை வறுமையின் தத்துவம் என்று சொல்பவர்கள் உண்மையில் தத்துவத்தின் வறுமையில் இருக்கிறார்கள் என்பதனை அவர் எழுதியிருக்கிறார். இது அறிவியல் பூர்வமாக சமூகத்தினுடைய வரலாற்றை, பொருளாதார வரலாற்றை உற்று நோக்கி அதனுடைய பொதுவான விதிகளை கண்டறிந்து கூறுவது என்பதுதான் மார்க்சியம். வறுமையில் இருப்பவர்கள் அனைவருமே புரட்சிகர உணர்வோடு வர்க்க போராட்டத்தில் ஈடுபடுவது அல்லது புரட்சிகரமான போராட்டங்களில் ஈடுபடுவது என்ற நிலைக்கு வந்துவிடுவதில்லை. ஆனால் உழைக்கும் மக்களிடையே பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த வறுமை அவர்களிடையே புரட்சிகர உணர்வை தோற்றுவித்து வர்க்க முரண்பாட்டை வர்க்க போராட்டமாக மாற்றுகிறது. அது வேண்டியதில்லை. அது வந்து ஒன்றும் உண்மை இல்லை. வறுமையில் இருந்தால்தான் வர்க்க போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதும் சரியல்ல. இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் மற்ற இடங்களில் இந்தியாவில் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஒன்றியத்தில் தொழிலாளர் சங்கங்களில் சேர்ந்தவர்களாக அந்த போராட்டங்களை இன்னும் வலிமையாக நடத்துபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது ரெண்டையும் வந்து அப்படி முடிச்சு போடுவது என்பது அறிவியல் பூர்வமானதல்ல. மார்க்சியம் அதுபோல கூறவில்லை. ஆனால் பொதுவாக அது போல ஒரு கருத்தோட்டம் இருக்கிறது. அதுதான் அவருக்கும் இருக்கிறது. உடைமையாளர்களின் எண்ணிக்கை உழைக்கும் மக்கள் வெஞ்சுவதால் உழைப்போர் அரசை கைப்பற்றி தங்கள் ஆட்சியான பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சியை அமைத்தே தீர்வர். ஓரளவுக்கு மார்க்சியம் சொல்லுவதுதான். ஆனால் எக்ஸாக்டா கராராக மார்க்சியம் கூறுவதை அவர் அதில் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சி என்பதை என்னவென்று மார்க்சிஸ்டுகளே பலருமே மிக தவறாக அதனை விளக்கி இருக்கின்றார்கள் காரணத்தினால் அது குறித்து தவறான எண்ணம் மற்றவர்களுக்கு வருவது என்பதில் எதுவும் வியப்பு எதுவும் இல்லை. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது உண்மையிலே பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஜனநாயகம் தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது எதுல முன்பு இருந்தது போல முதலாளித்துவத்துக்கு திரும்பி செல்வதற்கு முதலாளிகளுக்கு அதனை கொண்டு செல்வதற்கு வசதிகள் செய்து தரப்படாது என்பதுதான் உண்மையை தவிர மற்றபடிக்கு உழைக்கும் மக்களினுடைய ஜனநாயகபூர்வமான ஆட்சி ஜனநாயகம் என்பதுதான் அது. லெனின் எல்லா அதிகாரமும் சோவியத்துக்கு என்று சொல்லிய பொழுது சோவியத்துல அவர் மைனாரிட்டி, போல்ஷிவிக் கம்யூனிஸ்ட் கட்சி மைனாரிட்டி தான். ஆனாலும் அவர் அந்த வர்க்கத்தினுடைய ஜனநாயகபூர்வமான அந்த அமைப்பிற்கு தான் சகல அதிகாரங்களும் இருக்கணும் என்றுதான் அவர் சொன்னார். அதுதான் வந்து உண்மை. இந்த இன்டர்பிரேஷன் வந்து மார்க்சிய வட்டங்களிலேயே தவறாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மற்றவர்கள் அது போல தவறான விளக்கங்களை தருவதும் அதன் அடிப்படையில் அது சரியா தவறா என்று பேசுவதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்ற வகையில் அதனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த உண்மைகள் தடுக்க முடியாதவை, அதனால் சோசியலிசம் என்பதும் தவிர்க்க முடியாததாகும். இது வந்து ஒரு கருத்து. சோசியலிசம் இன்னோவேட்டபிள், பட் இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். தானாக வந்து விடாது. சோசியலிசத்தை கொண்டு வருவது என்பது இந்த மக்கள் அதனை உணர்ந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் வீழக்கூடிய இந்த முதலாளித்துவம் என்பதும் முதலாளித்துவம் தொடர்ந்து மானுடத்தினுடைய பிரச்சனைகளை அது தீர்க்க முடியவில்லை. நிலப்பிரபுத்துவத்தை காட்டிலும் சிறப்பானதுதான் என்றாலும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்றாலும் கூட மானுடத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்பதனை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு அதனை கொண்டு செல்வது என்ற அந்த முடிவுக்கு வந்து அவர்கள் அதனை கொண்டு சென்று விடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது இன்னோவேட்டபிள் பட் நாட் ஆட்டோமேட்டிக். அது தவிர்க்க முடியாதது, ஆனால் தானாக அது வந்துவிடாது என்ற அந்த கருத்து அவருடைய இந்த
10வது புள்ளியான இந்த உண்மைகள் தடுக்க முடியாதவை, அதனால் சோசியலிசம் தவிர்க்க முடியாததாகும் என்ற அந்த கருத்து உள்ளே அது இல்லை என்றுதான் எனக்கு படுகிறது. இதுதான் அவர் மார்க்சியம் என்பதை குறித்து என்னுடைய புரிதல் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவர் எப்போதும் போல அம்பேத்கர் மிகவும் அடக்கத்தோடு பேசுபவராகத்தான் எப்போதும் இருக்கிறார். சரியோ தவறோ அது வேறு விஷயம். ஆனால் மிகுந்த அடக்கத்தோடு பேசுபவராகத்தான் இருக்கின்றார். நம்மை போல இல்லை என்று கூட சொல்லலாம். என்ன சொல்கிறார்? மிகவும் அடக்கத்தோடு மார்க்சிய சோசியலிசத்திற்கான அடிப்படையாக உள்ள கூறுகளை நான் சரியாக அறிந்திருப்பதாகவே நம்புகின்றேன் என்றுதான் அவர் கூறுகின்றார். நாம் சற்று போலி அடக்கத்தை விட்டுவிட்டு இல்லை டாக்டர் அம்பேத்கர் என்றுதான் கூற வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் மார்க்சியத்தை பற்றிய புரிதல் என்பதன் இந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டு அவர் மார்க்சியத்தையும் பௌத்தத்தையும் ஒப்பீடு செய்து சில கருத்துக்களை சொல்லுகின்றார். அதனை என்னன்னு பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் உருவாக்கிய கருத்தியல் கட்டமைப்பின் பல பகுதிகள் உடைந்து நொறுங்கி போய்விட்டன என்று சொல்கிறார். எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, இன்னும் வெற்றி பெறல, சோசியலிசம் வரல, அதை இன்னும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வைத்து மார்க்சியம் உடைந்து நொறுங்கி போயிருச்சு அப்படின்னு சொன்னா, பௌத்தம் என்ன இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுதான் ஆண்டு கொண்டு இருக்கிறதா? இல்ல இந்தியாவிலே அசோகரது ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? இல்ல. அதனால பௌத்தமே உடைஞ்சு நொறுங்கி போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வெற்றி தோல்வி என்று ஒன்றுதான் சரி தவறு என்பதை தீர்மானிப்பதற்கான காரணியாக இருக்க முடியுமா? கலிலியோ கோபர்னிக்கஸ் சொல்லியது உண்மை, அது வெறும் கோட்பாடு அல்ல. பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது, சூரியன் பூமியை சுற்றி வரவில்லை என்பதனை சொன்னார். அவர் ஒருவர் தான் சொன்னார். அவரும் அவரது மாணாக்கர்கள் சில பேரும் தான் அதனை சொன்னார்கள். அன்றைக்கு ஐரோப்பிய சமூகமும் ஐரோப்பிய மடாலயமும் அதற்கு மாறான கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குறைவான பேர் தன்னை சொல்லுகின்ற காரணத்தினாலேயே அது தவறு என்று ஆகிவிடுமா? அது அவனுடைய காலம் வரும் பொழுது மறுக்க முடியாத வகையில் அது தன்னுடைய இடத்தை பெற்றுவிடும் என்பதுதான் யதார்த்தம். அதுதான் யதார்த்தம். வெற்றி தோல்வியை வைத்து ஒரு தத்துவம் தோற்று விட்டது அல்லது உடைந்து விட்டது என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? மார்க்சியத்தை பௌத்தத்தோடு ஒப்பிடும் பொழுது அதை செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? பௌத்தம் உலகம் முழுவதும் கோல வச்சுக்கிறது, இந்தியாவில் அசோகரது ஆட்சி தான் நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை என்ற ஒரு காரணத்தினாலேயே பௌத்தத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் இல்லை என்று ஆகிவிடுமா? ஆகாதல்லவா? ஆனால் அவர் அது போல கருத்து தோன்றும் விதத்தில் அதனை சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? மார்க்ஸ் உருவாக்கிய கருத்தியல் கட்டமைப்பின் பல பகுதிகள் உடைந்து நொறுங்கி போய்விட்டன என்று சொல்கிறார். அது போல அல்ல. ஒன்று, அதில் வேறு ஒரு தவறும் இருக்கிறது. அது என்ன? மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவர்களுடைய எழுத்தில் பெரும்பகுதி அன்றைக்கு ஆதிக்கத்தில் இருந்த முதலாளித்துவத்தினுடைய இயங்கு விதிகளை பட்டவர்த்தனமாக்குவது என்பதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது. சோசலிசத்தை கொண்டு வருவது என்பதை குறித்து அவர்கள் எழுதியது என்பது மிக மிக குறைவு. சொல்ல போனால் என்னை கேட்டால், அந்த கோத்தா வேலை திட்டம் என்று ஒரு வேலை திட்டத்தை கோத்தாவில், அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சமூக ஜனநாயக கட்சி, அதான் மார்க்சிய கட்சி, அவர்கள் ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தார். இந்த ப்ரோக்ராம்ல மார்க்ஸ் அது தப்பு தவறு என்று பலவற்றை அதனை குறித்து ஒரு விமர்சனம் எழுதினார். அது ஒன்றுதான் சோசலிசத்தை கட்டுவது குறித்து மார்க்ஸ் தீர்க்கமாக எழுதியது. அதை தவிர அவர் எதுவும் எழுதவில்லை. அவர்களுடைய காலத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் மேற்கத்திய வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளான மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தான் சோசலிசம் என்பது முதலில் வரும் என்றுதான் அவர்கள் கருதினார். சீனாவிலோ ரஷ்யாவிலோ சோசலிசத்தை நோக்கிய பயணம் தொடங்கும் என்பது குறித்து அவர்கள் என்றைக்குமே அவர்கள் அது போன்ற கருத்துகள் கொண்டவர்களாக இல்லை. அதெல்லாம் பிற்காலத்தில் லெனினுடைய காலத்தில் தான் ஏகாதிபத்திய சங்கிலியில் வலுக்குறைவான இடத்தில் அது முறிந்து அந்த இடத்தில் சோசலிசத்தை கட்டுவதற்கான முயற்சி தொடங்கப்படலாம். அவ்வளவுதான், முயற்சி தொடங்கப்படலாம். ஆட்சிக்கு வந்ததுனாலேயே அங்கு சோசலிசம் வந்து விட்டது என்பது போன்ற புரிதல்கள் எல்லாம்
அறிவியல் பூர்வமானதல்ல, அறிவுபூர்வமானதல்ல. ஆனால் அந்த மாதிரியான புரிதல் அம்பேத்கருக்கும் இருக்கிறது என்பது மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் அவர் அதுதான் சொல்றாரு. என்ன? சோசியலிசம் தவிர்க்க முடியாதது என்ற மார்க்சிய வாதம் முற்றிலும் தவறு என்று மெய்ப்பிக்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை அப்படிங்கிறாரு. சந்தேகமில்லை அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் சொல்ல முடியல. இன்றைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய முதலாளித்துவ நெருக்கடி, ரிசெஷன், ஸ்டாக்னேஷன் என்பதை யாராலும் விளக்க முடியவில்லை, வேறு யாராலும் விளக்க முடியவில்லை. அமெரிக்க காங்கிரஸ்ல அன்றைக்கு 2008 அது ஒரு பெரிய நெருக்கடி வந்த பொழுது அன்றைக்கு பெடரல் சீஃபாக இருந்த அலன் கிரீன்ஸ்பேனை கூப்பிட்டு, நீங்க தானே இதெல்லாம் வராம இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் ஆகாம இருக்கிறதுக்கு எது என்ஷூர் பண்றது தானே உங்களுடைய வேலை, ஏன் நடக்குது இப்படி அப்படிங்கிறப்ப அவர் எனக்கு தெரியலன்ட்டார். அதே மாதிரி ராணி, பிரிட்டிஷ் ராணி, அங்க பிரிட்டிஷ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய சீஃப், நீங்க ஏன் இதை முன்னமே சொல்லல, இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது ஏன் நீங்க சொல்லல, இது இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்ட போது அவரும் எனக்கு தெரியாதுன்ட்டாரு, எனக்கு தெரியல, புரியலன்ட்டார். இதுதான் உண்மை. அதனை விளக்குவதற்கு வல்லமை கொண்டதாக மார்க்சியமும் மார்க்சிய பொருளாதாரமும் மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் அதற்கான விடையை தேடி அலைபவர்கள் அனைத்தும் மீண்டும் தாஸ் கேபிட்டலுக்கு போய் சரணடைய வேண்டி இருந்தது. அதுதான் உண்மை. ஆனால் அது சோசியலிசம் வரவில்லை என்பது, உலகம் முழுவதும் பௌத்தமாக மாறவில்லை என்பது பௌத்தத்தினுடைய தோல்வி என்று எப்படி கூற முடியாதோ, அதுபோல உலகில் சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பகுதியாக இன்னும் இல்லை என்பதன் காரணத்தினாலேயே மார்க்சும் ஏங்கல்ஸும் லெனினும் கூறியதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டன, அதெல்லாம் தோற்று விட்டன என்று சொல்லுவது சரியல்ல. மார்க்சும் ஏங்கல்ஸும் அது என்றைக்கு அது மாற்றம் நாளைக்கு நிகழும் என்பதனை சொல்லுவதற்கெல்லாம் அவர்களுக்கு முடியவில்லை. மார்க்ஸ் அதை தெளிவாகவே சொல்லுவார். கணிதத்தை ஒரு மிக மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்தாத எந்த ஒரு மானுட அறிவு புலமும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதுதான் என்று அவர் சொல்லுவார். புரட்சி எப்போது நடக்கும் என்பது கணக்கு போட்டு காலம் கழிப்பது என்பதெல்லாம் அந்த அளவுக்கு மார்க்சியமும் வளரவில்லை, பொருளாதார இயலும் வளரவில்லை என்பதுதான் உண்மை. அந்த காரணத்தினாலேயே அவர் கூறியது அனைத்தும் தவறு என்று ஆகிவிடாது. சோசியலிசம் தவிர்க்க முடியாதது என்பது இன்றைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. 18 லத்தீன் அமெரிக்க நாடுகள், 23 லத்தீன் அமெரிக்க நாடுகள், 18 லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனை நோக்கிய பயணத்தை அவர்களுடைய வழிகளில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐரோப்பாவிலும் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு பிரான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரான்ஸ்ல நம்பர் 1 அவருடைய பாராளுமன்றத்தில் நம்பர் 1 பிளாக் அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தான். சோசியலிசத்தை நோக்கிய பயணம் என்பது வேறு வகையில், முன்பு போல இல்லாது வேறு வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சோசியலிசத்தின் வேதமான அடுத்த பாயிண்ட், சோசியலிசத்தின் வேதமான மூலதன நூல் அப்படின்னு சொல்றாரு. சோசியலிசத்தின் வேதமான மூலதன நூல், மூலதனத்தை அவர் வாசிக்கவில்லை என்பதுதான் அது தெரிகிறது. மூலதனம் நூல் அந்த 3 வால்யூம் போக தியரிஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ என்ற அந்த 4வது வால்யூம்னு வச்சுக்கிட்டா கூட 4 வால்யூம்ல சோசியலிசம் பத்திய எழுத்து என்பது ஒரு பக்கம் கூட இருக்காது. அதை பற்றிய அது ஏன் எழுதப்படுகிறது என்பது மார்க்ஸ் சொல்லும் பொழுது, முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைப்பாட்டினுடைய உள்ளார்ந்த விதிகளை, முதலாளித்துவத்தின் இயங்கு விதிகளை பட்டவர்த்தனமாக்குவது என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்றுதான் அவர் சொல்லுகின்றார். அதனால அது வேதம்லாம் இல்லை, அது சோசியலிசத்தை கட்டுவதற்கான வேதம்லாம் இல்லை, முதலாளித்துவத்தை புரிந்து கொள்வதற்கான நூல் தான், அவ்வளவுதான். மார்க்சியம் என்பது மார்க்ஸ் அருளி சென்றதல்ல. அது போன்ற ஒரு பார்வையை மார்க்சிஸ்டுகளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அம்பேத்கர் உட்பட மற்றவர்களுக்கு வருகிறது. மார்க்சியம் என்பது மார்க்சும் ஏங்கல்ஸும் தொடங்கி வைத்த ஒரு அறிவியல் ரீதியான சமூகவியல் தான். அது மார்க்சும் ஏங்கல்ஸும் அருளி சென்றதல்ல. மார்க்சும் ஏங்கல்ஸும் கூறியதற்கு காட்டிலும் மேலானதாக அதனை மேம்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்தினார்கள். லெனின் போன்றவர்கள் விரிவுபடுத்தினார்கள், புகாரின் போன்றவர்கள் விரிவுபடுத்தினார்கள். இன்றைக்கு அது வேற ஒரு வகையில் விரிவுபடுத்தப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே வேதம் என்பது எல்லாம் அந்த வார்த்தை பிரயோகமே அதெல்லாம் தவறானவை. மார்க்சியத்திற்கு அது போன்ற வேதம் கீதம் எல்லாம் எதுவும் கிடையாது. ரஷ்ய புரட்சி பற்றியும்
இங்க கம்யூனிசம் வந்த போது என்கிறார். அதுவும் வந்து மார்க்சிஸ்டுகளே உருவாக்கிய கோளாறு தான். அங்கு சோசியலிசத்தை கொண்டு வர வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது என்பதுதான் சரியே வழிய சோசியலிசமே வந்துவிட்டது என்பது சரியல்ல. லெனின் அவருடைய மறைவு வரை அதுபோல அவர் சொல்லவில்லை. பின்னால் ஸ்டாலின் தான் அங்கு சோசியலிசம் வந்துவிட்டது, சோசியலிசத்திலிருந்து கம்யூனிசத்துக்கு போகக்கூடிய கட்டம் வந்துவிட்டது என்றெல்லாம் சொன்னார். அவையெல்லாம் உண்மை இல்லை என்பதுதான் பிற்காலத்தில் வரலாறு என்பது எடுத்துரைத்தது. எனவே அது அடிப்படையாக கொண்டு ஒப்பிடும் பொழுது அந்த ஒப்பீடு என்பது அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதனை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்கு தவிர்க்க முடியாத வகையில் மனித முயற்சி இல்லாமல் வந்துவிடவில்லை என்கிறார். ரஷ்ய புரட்சி தானாக வந்துவிடவில்லை என்கிறார். புரட்சி என்பது தானாக வந்துவிடும் என்பது மார்க்சியத்தினுடைய கருத்தே அல்ல. எந்த ஒரு காலத்திலும் மார்க்சோ ஏங்கல்ஸோ அல்லது லெனினோ புரட்சி என்பது தானாக வந்துவிடும் என்று அவர்கள் கூறவில்லை. இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு மேம்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை உணர்வார்கள், அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பதுதான் புரட்சி குறித்த மார்க்சியத்தினுடைய புரிதல். சுருக்கமாக குரூடாக சொல்றேன் நான், அதுதான் புரிதல். தானாக வந்துவிடும் என்பதெல்லாம் மார்க்சியத்தினுடைய புரிதலே இல்லை. அது போல வரல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அது வராது, என்றைக்கும் வராது. என்றைக்கும் தானாக எல்லாம் வராது. தானாக முதலாளித்துவம் பழுத்து சோசியலிசமாக கனிந்து கீழே விழுகிறது என்பதெல்லாம் நடக்கப் போவதில்லை, ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. முதலாளித்துவம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் அது ஒரு பகுதியை உடைக்கி நொறுக்கிவிட்டு மீண்டும் உயிர் பெற்று எழும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு நெருக்கடியில் மக்கள் ஒன்றிணைந்து இதற்கு மாற்றான ஒரு முறைப்பாட்டை கொண்டு வந்தால்தான் உண்டே ஒழிய தானாக சோசியலிசம் என்பது வந்துவிடாது. அதை சொல்லும் பொழுது வேறு ஒன்றையும் சொல்கிறார். பெரும்பாலும் வன்முறையும் ரத்தம் சிந்துதலும் நடந்தன, அதன் மூலம் தான் வந்தது அப்படிங்கிறார். உண்மை அது இல்லை, உண்மை அது அல்ல. உண்மை புரட்சியின் மூலம் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்து அந்த சில நாட்களே ஆன சோசியலிச அல்லது சோவியத் அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக அந்த உள்நாட்டினுடைய வெள்ளைப்படைகளும் 13 ஐரோப்பிய நாடுகளும் படையெடுத்து வந்ததன் போதுதான் வன்முறை என்பது அங்கு நடைபெற்றது. அவர் முன்னரே சொல்லியது போல, புத்தரே சொல்வது போல, நீதிக்கான போர் என்பதை அநீதி என்று நாம் சொல்ல முடியாது என்பது இதற்கு பொருந்தும். அன்றைக்கு 13 நாடுகள் படையெடுத்து வரவில்லை என்றால் அங்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படைகள், எதிர்ப்புரட்சி கடைகள் பொர்னிலோவின் தலைமையில் இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் வன்முறை நடந்திருக்காது. ஏனென்றால் அந்த பீட்டர்ஸ்பர்க்ல குளிர்கால அரண்மனையை பிடித்து ஆட்சியை அமைத்த பொழுது ஒருவரும் சாகவில்லை, ஒருவரும் மரணமடையவில்லை, ஒருவர் மீதும் வன்முறை பிரயோகிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அமைந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு 13 ஐரோப்பிய நாடுகளும் வெள்ளைப்படைகளும் ஜாரினுடைய இராணுவத்தின் பகுதியிலும் முயற்சி செய்த பொழுதுதான் எதிர் போராட்டம் என்பது நடந்தது. அப்போதுதான் வன்முறை என்பது இருந்தது. தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? புத்தர் அவ்வாறு எல்லா கட்டத்திலும் அகிம்சையை நிலைநாட்டி விட முடியும் என்று சொல்லி இருக்கின்றாரா, அல்லது அம்பேத்கர் தான் அவ்வாறு சொல்வதற்கு தயாராக இருக்கின்றாரா என்றால் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதை அவர் கூறவில்லை, அதனை அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. வரலாற்றுக்கு பொருளாதார விளக்கம் கூறுவதுதான் வரலாற்றுக்கு ஒரே விளக்கமாகும் என்பதை யாரும் ஏற்பதில்லை என்கிறார். அதுவும் ஒரு திரும்பவும் மார்க்சிஸ்டுகளே செய்த தவறுதான். பொருளாதாரம் என்பது அடிப்படையான காரணம் என்பதுல இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா அது ஒன்றுதான் வரலாற்றை தீர்மானிக்கிறது என்பதுல மார்க்சிஸ்டுகளுக்கு என்றைக்குமே அது போன்ற ஒரு கருத்து இருந்ததில்லை. அது போன்ற இருக்கு, ஆனா அதை யாரும் ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறார். மார்க்ஸே அதை சொல்லலை, மார்க்சியம் அதை சொல்லலை. மார்க்சியத்தை ஆழ்ந்து கற்றவர்கள் யாரும் அதனை அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அதனால அதனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுதான் வரலாற்று மாற்றங்கள் குறித்த மார்க்சியத்தின் பார்வை என்பதை அவர் புரிந்து கொண்டது. அது சரியல்ல என்றுதான் கூற வேண்டியுள்ளது. உழைப்பாளர்கள் படிப்படியாக வறுமையில் ஆழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் ஏற்பதில்லை என்கிறார். இதுலயும் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் மார்க்சியம் நிலப்பிரபுத்துவத்தின் கீழ் இருந்ததை காட்டிலும் முதலாளித்துவத்தின் கீழ் உழைக்கும் மக்கள்
மிகுந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சொல்லவில்லை. வறுமை அந்த பதமே தவறாக பயன்படுத்தப்படும் என்றுதான். மிசரி என்பதுதான் சரியான, என்ன தமிழ் சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. அதுதான் முதலாளித்துவம் உருவாக்கிறது. அலினேஷன், தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு தான் சம்மந்தமில்லாதவன், என்னுடைய வேலையில் என்னுடைய முழு மனதையும் ஈடுபடுத்தி செய்ய முடியாத நிலை, வாழ்க்கைக்கும் பிழைப்பு என்பதும் வாழ்க்கை என்பதும் பிளவுபட்ட ஒன்று இல்லை. பிழைப்புக்காக இந்த பணியை செய்வது என்பது அன்அவாய்டபிள் ஈவில், வேற வழி இல்லை, இது பண்ணியே ஆடும் என்ற விதமாகத்தான் மானுட உழைப்பு என்பது நடக்கிறது. உள்ள போன ஒரு மானுடரினுடைய படைப்பு திறன் என்பதற்கு இடமில்லாத வகையில ஒரு எந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக, ஒரு நட்டாக, போல்ட்டாக மாற்றி விடுவது போன்ற இவையெல்லாம் இணைந்த அந்த மிசரி என்பதைத்தான் மார்க்ஸ் கூறியிருக்கிறார். முதலாளித்துவம் வளர வளர எல்லாரும் ஏழையா போயிடுறாங்க என்பது போலெல்லாம் அவர் இந்த காலத்துல கூறவில்லை. இவையெல்லாம் மார்க்சியர்களே தவறாக கூறிய சிலர் தவறாக கூறியது. எல்லாரும் அது மாதிரி சொல்லல, எல்லாரும் அது மாதிரி மார்க்சிஸ்டுகளும் அது வர சொல்லல. ஆனா சில மார்க்சிஸ்டுகள் சொல்லியது காரணமாக அது போல ஒரு தவறான கருத்துக்கு பலரும் வந்திருக்கின்றார்கள். அம்பேத்கர் அவர்களும் இந்த கருத்துக்கு வந்திருக்கின்றார். இதனை எல்லாம் கூறி முடித்து அவர் என்ன சொல்கிறார்? இவையெல்லாம் போக மிச்சம் இருப்பது, மார்க்சியத்தில் இப்போது மீதம் இருப்பது அணைந்து போன நெருப்பின் மிச்சமே. தான் இருக்குது, உண்மை அது வல்ல. மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக மார்க்சியத்தின் மீதும் மார்க்சின் மீதும் சோசியலிசம் அல்லது கம்யூனிசம் என்ற பதங்களின் மீதும் கூட வெறுப்பு உருவாக்கும் விதமாக நடந்து போயிருக்கிறது. சமீப கால வரலாறு என்பது போல இருக்கிறது என்பதில் ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதை வைத்தே மார்க்சியத்தில் இப்போது மீதம் இருப்பது அணைந்து போன நெருப்பின் மிச்சம் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாலினை வைத்து மார்க்ஸை இடைபடுவது என்பது சஞ்சய் காந்தியை வைத்து மகாத்மா காந்தியை இடைபடுவது போல, அல்லது ராஜபக்சேவை வைத்து புத்தரை இடைபடுவது போல. அவையெல்லாம் அறிவுபூர்வமானதும் அறிவியல் பூர்வமானதுமான அணுகுமுறை அல்ல என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த 4 கூறுகள் என்பவை முன்னரே பார்த்தது போல தனி உடைமை என்பது மானிடத்தினுடைய துயரத்தை போக்குவதாக இருக்காது. துயரம் என்பது மிசரி என்பதற்கு சரியான பதமாக நான் கருதுகிறேன். துயரமா அது இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள் அற்றத சமூகம் வேணும். இந்த 4 மட்டும்தான் நிலைச்சு நிற்குது. இந்த 4ஐயும் பௌத்தத்தின் வழியாகவே அடைந்துவிட முடியும் என்று அவர் கூறுகின்றார். பௌத்தம் மானிடத்திற்கு, மானிட சமூகத்திற்கு, ஒரு சோசியலிச சமூகத்திற்கும் கூட அறம் என்றுடைய அற நெறி என்பதற்கான ஒரு கட்டமைப்பை அளிக்க முடியும், ஒரு சட்டகத்தை அளிக்க முடியும். ஆனால் மார்க்சியத்தின் சரியான வழிமுறைகளில் பயன்படுத்துதல் இல்லாமல் மார்க்சியத்தின் வழியிலான வர்க்க போராட்டம் என்பதனையும் மாற்றம் குறித்த மார்க்சியம் கற்பித்தவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இந்த ஏற்றத்தாழ்வான இந்த சமூகத்திலிருந்து ஒரு சமத்துவமும் சமதர்மமும் மானுட ஹியூமன் சொசைட்டியாக அது உருவாவதை செய்துவிட முடியாது என்பதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தான் இன்றைய உலகு காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பௌத்தம் பரவியதை காட்டிலும் மார்க்சியம் இன்றைக்கும் கோலோச்சி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எனவே மார்க்சியமா பௌத்தமா என்று அந்த பதம் அந்த ஒன்றையும் ஒன்றுக்கொன்று எதிராக நிறுத்துவது என்பது எனக்கு அது சரியாகப்படவில்லை. அது they are not mutually exclusive. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை என்பது இது கூறுவது என்பது சரியல்ல என்றுதான் நான் நினைக்கின்றேன். அமையப்போகும் சோசியலிச சமூகத்திற்கு மார்க்சியமும் தேவை, பௌத்தமும் தேவை. பௌத்தத்திற்கு சில பணிகளை பௌத்தம் செய்ய முடியும். இந்த அறம் குறித்தும் அறநெறிகள் குறித்தும் அது கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் எ சோசியலிஸ்ட் சொசைட்டி என்ன என்பதையெல்லாம் இதுவரையில் மார்க்சிய மூலவர்கள் இது குறித்தெல்லாம் எழுதவில்லை. அதற்கான தேவை இருக்கிறது. அந்த அறநெறியை பௌத்தம் அளிக்க முடியும், திருவள்ளுவர் அளிக்க முடியும், இன்னும் வேறு யாரோ அளிக்க முடியும். அது போன்ற சாத்தியங்கள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் பௌத்தத்தையும் மார்க்சியத்தையும் ஒன்றுக்கொன்று எதிரானது என்று கூற வேண்டியதில்லை. ஆனால் நிச்சயமாக மார்க்சியம் பௌத்தத்தை காட்டிலும்
அல்லது எந்த ஒரு அறநெறி கோட்பாடுகள் அல்லது மத கோட்பாடுகள் அல்லது எந்த ஒரு தத்துவார்த்த சட்டகம் எல்லாவற்றை காட்டிலும் அறிவியலுக்கு நெருக்கமானது என்று உறுதியாக எனக்கு கூற முடிகிறது என்பதை நான் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.